1MDB வழக்கில் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக தன் மீது குற்றம் சுமத்தப்பட்டுள்ளதாக முன்னாள் பிரதமர் டதஸ்ரீ நஜீப் துன் ரசாக் தெரிவித்துள்ளார். இந்த விவகாரத்தில் போதிய விளக்கங்கள் எதையும் தம்மிடம் பெறாமல் இந்நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அவர் கூறினார். மேலும் முழு விளக்கங்களை தெரிவிக்கவும் தனது தரப்பு நியாயத்தை சொல்லவும் தமக்கு இடமளிக்கவில்லை என்றும் அவர் தெரிவித்தார். கடந்த வியாழக்கிழமை தனது 86வது வயதில் காலமான ஆனந்த கிருஷ்ணனின் நீண்டகால நண்பர் வைத்தியலிங்கம், ஆனந்த கிருஷ்ணன் தனது பெயரை பகிரங்கமாக குறிப்பிடாவிட்டால் மட்டுமே நன்கொடை வழங்க ஒப்புக்கொள்வார் என்று தெரிவித்துள்ளார். மலேசியாவில் இந்துக்களுக்கான பிரதிநிதித்துவ அமைப்பின் தலைவராக ஆனந்தா இருந்த காலத்தில் தமிழ் இந்து சங்கத்தை ஆதரிக்க ஆரம்பித்ததை வைத்தியலிங்கம் நினைவு கூர்ந்தார். தயவு செய்து எந்த பங்களிப்புக்கும் தமது பெயரை குறிப்பிட வேண்டாம் என்று அவர் கேட்டுக் கொண்டதாக வைத்தியலிங்கம் தெரிவித்தார். பங்களிப்புகள் MCEF எனப்படும் மலேசிய சமூக கல்வி அறக்கட்டளை மூலம் வந்ததாக குறிப்பிடுங்கள் என்று ஆனந்த கிருஷ்ணன் தன்னிடம் நன்கொடை பெற வருபவர்களிடம் எப்போதும் சொல்வார் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிபந்தனைகள் ஒப்புக்கொள்ளப்பட்ட பின்னரே ஆனந்த கிருஷ்ணன் இந்து அமைப்பு மற்றும் பிற அமைப்புகளுக்கு பங்களிக்க தொடங்கினார் என்று வைத்தியலிங்கம் தெரிவித்தார். ஆன்மீக பாதையில் செல்ல அவரது மகன் எடுத்த முடிவு குறித்து குறிப்பிட்ட வைத்தியலிங்கம், அவரது மகனின் பயணத்திற்கு மகிழ்ச்சியாகவும் ஆதரவாகவும் இருந்ததாகவும் அதை கருணையுடன் ஏற்றுக்கொண்டதாகவும் வைத்தியலிங்கம் தெரிவித்தார். இன்று காலை ஜாசினிலிருந்து மெர்லிமாவுக்கு செல்லும் வழியில் கட்டுப்பாட்டை இழந்த மோட்டார் சைக்கிள் எதிரில் வந்த வாகனத்தை மோதி விபத்துக்குள்ளானது. காலை 8:30 மணி அளவில் ஏற்பட்ட விபத்தில் 20 வயது UITM பல்கலைக்கழக மாணவர் உயிரிழந்ததாக ஜாசின் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் அமாத் ஜமீல் ராட்ஜி தெரிவித்தார். விபத்தில் பலியானவர் முகமது இர்பான் ரோஸ்லான் எனும் பல்கலைக்கழக மாணவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளதாகவும் பிரேத பரிசோதனைக்காக அவரின் உடல் மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் அமாத் ஜமீல் ராட்ஜி தெரிவித்தார். விபத்துக்குள்ளான மற்றொரு வாகனத்தின் ஓட்டுநர் காயமின்றி தப்பியதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முகநூல் மூலமாக பெறப்பட்ட முதலீட்டை நம்பி 54 வயது நபர் 14,274 வெள்ளியை முதலீடு செய்ததாகவும் பின்னர் ஏமாற்றப்பட்டது தெரிய வந்ததாகவும் ஜம்பூல் மாவட்ட காவல்துறை தலைவர் உதவி ஆணையர் ஹூ சாங் ஹூ தெரிவித்தார். குழந்தைகளுக்கான ஊட்டச்சத்து பால்பாவினை மலிவு விலையில் பெற்று விற்பனை செய்வதற்காக முதலீடு செய்ததாக பாதிக்கப்பட்ட நபர் வாக்குமூலம் அளித்துள்ளார். பொருளுக்கான விலை 5000 வெள்ளி மட்டும் என தெரிவிக்கப்பட்டதை அடுத்து முதற்கட்டமாக அந்த தொகையை செலுத்தியதாகவும் அதன் பின்னர் அனைத்துலக வரி எனும் பெயரில் 5100 வெள்ளியை செலுத்தியதாகவும் அதன் பின்னர் மீண்டும் 2200 வெள்ளியை உள்நாட்டு வரியாக செலுத்தியதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். பின்னர் 1974 வெள்ளி 55 காசுவை அனுப்பும் செலவு என தெரிவித்ததும் அதையும் செலுத்திய பின்னர் சம்பந்தப்பட்ட முதலீட்டுக்கான இணைப்பு காலாவதியானதும் காவல்துறையில் புகார் அளித்ததாக ஹூ சாங் ஹூ தெரிவித்தார். ஓர் உணவகத்தின் முன்னால் வாகனத்தை திருடும் முயற்சியில் ஈடுபட்டதோடு வாகனத்தின் முன்பக்க பகுதியை பெயர்த்து ஒருவரை கொல்ல முயன்ற குற்றத்தை ஒப்புக்கொண்டதால் ஆடவர் ஒருவருக்கு 14 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. 20 வயதான வான் அசார் அஸ்மான் என்ற அந்த நபரின் கொலை முயற்சிக்காக 10 ஆண்டுகள் சிறை தண்டனையும், கார் திருடியதற்காக 4 ஆண்டுகள் சிறை தண்டனையும் விதித்து அமர்வு நீதிமன்ற நீதிபதி இஸ்ராலிசம் சனூசி தீர்ப்பளித்தார். பரிகாத்தான் நேஷனல் சில மாநிலங்களில் அரசாங்கத்தை அமைக்க வேண்டும் என்று கூறி வருவது குறித்து பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் தனது கருத்தை தெரிவித்துள்ளார். பெர்சாத்து முதலில் தேர்தலில் வெற்றி பெறுவதில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் பிறகு மந்திரி பசார் ஆவது பற்றி யோசிக்கலாம் என்றும் பாஸ் கட்சியின் துணைத் தலைவர் துவான் இப்ராஹிம் துவான்மான் பெர்சாத்து தலைவர் முகைதீன் யாசினுக்கு நினைவூட்டியுள்ளார். நாம் முதலில் வெற்றி பெற வேண்டும், அதன் பிறகுதான் வெகுமதிகள் பற்றி விவாதிக்க முடியும் என்று பகாங் மாநில சட்டசபை கூட்டத்தில் சூசகமாக தாக்கும் விதமாக அவர் மேற்கோள் காட்டினார். பகாங், பேரா மற்றும் ஸ்லாங்கூரில் உள்ள மந்திரி பசார் பதவிகளை ஒற்றுமை அரசாங்கத்திடம் இருந்து பரிகாத்தான் பறிக்க வேண்டும் என்று முகைதீன் கூறியதாக அவர் சுட்டிக்காட்டினார். நேற்று அதிகாலை ரவூப்பில் வெள்ளத்தால் 473 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 15 வெள்ள நிவாரண மையங்களில் 149 குடும்பங்களைச் சேர்ந்த 473 பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர்.
187 ஆண்களும், 186 பெண்களும், 82 சிறுவர்களும், 18 குழந்தைகளும் 15 நிவாரண மையங்களில் தற்காலிகமாக தங்க வைக்கப்பட்டுள்ளனர். அதிகாலை திடீர் வெள்ளத்தால் மீட்புப் பணிகளில் சிரமம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாட்டில் 9 மாநிலங்களில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை இன்று மாலை 5:40 மணி வரை குறைந்தது 33,202 குடும்பங்களைச் சேர்ந்த 1,12,692 பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தற்காலிக நிவாரண மையங்களின் எண்ணிக்கையும் 514 474 குறைந்துள்ளது. கிளந்தான் மிகவும் பாதிக்கப்பட்ட மாநிலமாக உள்ளது. கிளந்தானின் 8 மாவட்டங்களில் 189 நிவாரண மையங்களில் 68,964 பேர் தஞ்சம் புகுந்துள்ளனர். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.